ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு ஏசப்பா நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆமென். இன்றைக்கும் பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாராம். யார் யார் பெருமைக்கு இடம் கொடுத்து பெருமையோடு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அவர் எதிராளியாக இருக்கிறார். ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த கிருபையை தரக்கூடியது தாழ்மை. அவரிடத்தில் அதிகமான கிருபை உண்டு. அதிகமான அந்த கிருபைகளை, அவரிடத்தில் உள்ள அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இன்றைக்கு நமக்கு தேவை தாழ்மை. கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்பட வேண்டும். அதே நம் 10வது வசனத்துல கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இந்த நாளில் நீங்கள் உயர்த்தப்படணும்னா நீங்க தாழ்த்திருங்க, உங்களை தாழ்த்திருங்க. பெருமைக்கு விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்று பார்க்கிறோம். நாம் உயர்த்தப்படணும்னா தாழ்மை வேணும், ஆனால் விழணும்னா மனமேட்டிமை இருக்கணும். இன்னைக்கு விழுந்து போகிறவங்களுக்கு மனமேட்டிமை இருக்கிறவங்க விழுந்து போயிடுவாங்க. ஆனால் தாழ்மை இருக்கவங்க பாருங்க காலாகாலத்தில் உயர்த்தப்படுவார்கள். ஆகவே இன்றைக்கு நாம் விழுந்து போகக்கூடிய அந்த பெருமையும் மனமேட்டிமையும் இன்றைக்கு வேண்டாம். அது விழுதலுக்கு ஏதுவானது அந்த மனமேட்டிமை. ஆனால் உயர்வுக்கு ஏதுவானது தாழ்மை. கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவானது தாழ்மை. தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். கிருபை ஜீவனை பார்க்கிலும் பெரியது, மேலானது என்று பார்க்கிறோம். இந்த ஜீவன், இந்த உயிரை விட மேலானது எதுன்னு கேட்டால் அது அவருடைய கிருபை தான். அதை பெற்றுக்கொள்ளணும்னா இன்றைக்கு தாழ்மை வேண்டும். ஆகவே இந்த வேலையில ஏசப்பா எனக்கு நான் விழுந்து போவதற்கு ஏதுவான அந்த மனமேட்டிமை பெருமையும் வேண்டாம். நான் உயர்த்தப்படுவதற்கு ஏதுவான உங்களுடைய கிருபை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான அந்த தாழ்மையினால் என்னை நீர் அலங்கரிங்கப்பா. தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கூட இருக்கிறார், ஆனால் பெருமை உள்ளவர்களுக்கோ அவர் எதிர்த்து நிற்கிறார் என்று பார்க்கிறோம். பெருமையுள்ள பிள்ளைகளுக்கு கர்த்தர் எதிராளியாய் செயல்படுகிறாராம். எதிராளியாய் கர்த்தர் செயல்பட்டா எப்படி வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெற முடியுமாகவே இந்த வேலையில அப்பா எனக்கு அந்த தாழ்மை தாங்க என்று சொல்லி ஜெபிப்போமா. எல்லாரும் கண்களை மூடி, கர்த்தாவே இந்த வேலையிலும் அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாழ்மை தாருங்க, மனத்தாழ்மை தாங்க. மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னீங்களே அப்பா. நாங்கள் ஆபரணம் போல மனத்தாழ்மை அணிந்து கொள்ள இந்த நாளில் கிருபை செய்யுங்க. பெருமை மனமேட்டுமை வேண்டாம் தகப்பனே. அப்பா அந்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி தாழ்மையான அனுபவத்தை தாங்க. எல்லாவற்றிலும் தங்களை தாழ்த்த நீர் கிருபை செய்யுங்கப்பா. இசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிற வீடுகளில் எல்லா சூழ்நிலையும் தாழ்த்தி கிருபையை பெற்றுக்கொள்ள இந்த நாளில் கிருபை செய்யுங்கப்பா. நீர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறீர், ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கோ நீர் கிருபை அளிக்கிறீர் என்று பார்க்கிறோம். நீர் தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறீர் என்று பார்க்கிறோம் அப்பா. இந்த நாளில் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உயர்த்தும் அப்பா. நீர் உயர்த்துவதற்கு தேவையான அந்த தாழ்மை என்கிற குணத்தை இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.